வெயிலுக்காகவும் அலங்காரத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் மதத்துக்காகவும் பயன்படுத்தப்பட்ட குடைகள் முதலா சீனர்கள் தான் மழைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. காகித குடைகள் செஞ்சு அதுக்கு மேல எண்ணெயும் மெழுகையும் பூசி மழையில இருந்து தங்களை பாதுகாக்க பயன்படுத்தினாங்க. காலம் போக போக குடைகள் பரவலா பயன்பாட்டுக்கு வந்ததுங்க. கருப்பு நிறத்துல தடிமனான பருத்தி துணியில செஞ்ச குடைகள் தான் அதிகமா தயாரிக்கப்பட்டுச்சு. கருப்பு நிறம் வெப்பத்தை சீக்கிரம் உறிஞ்சிடுறதுனால கருப்பு நிற குடைகள் மழையில நனைஞ்சாலும் சீக்கிரம் காஞ்சி போயிடும். இப்போ பல வண்ணத்துல குடைகள் தயாரிக்கிறாங்க. பருத்தியில மட்டும் இல்லாம மழை தண்ணி ஒட்டாத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் துணிகளை கொண்டும் குடைகள் தயாரிக்கப்படுதுங்க. ஆனாலும் வெயில் காலத்துக்கு ஏற்றது கருப்பு நிற குடைகள் தான் அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. வெயில போகும்போது அதிகப்படியான வெப்பத்தை கருப்பு நிறம் உறிஞ்சிடுறதுனால குடைக்குள்ள வெப்பத்தோட அளவு குறைவா தான் இருக்கணும். வெளிர் நிற குடைகள் வெப்பத்தை பிரதிபலிக்கிறதுனால குடைக்குள்ள சூடு அதிகமா உணர முடியும்னு சொல்றாங்க. அதே போல இப்படி சில்வர் கோட்டிங் கொண்ட குடைகள் வெப்பத்தை அதிக அளவு பிரதிபலிக்குங்க. அதனால இந்த மாதிரி குடைகள் எந்த நிறத்துல இருந்தாலும்